ஹை கைஸ், வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா January 25 கரண்ட் அஃபேர்ஸ். இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுவோம். டே 3 வரைக்கும் நம்ம வந்து என்வாரன்மெண்ட் முடிச்சிருக்கோம். என்வாரன்மெண்ட்டு இப்போ இந்த நாளைக்கு வந்து ஒரு 3 வீடியோஸ் வரும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, அக்கார்டிங் டு நித்தி ஆயோக்ஸ் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். அதாவது நித்தி ஆயோக் பற்றி உங்களுக்கு தெரியும். நித்தி ஆயோக்ன்றது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா திங்க் டேங்க்னால் அது வந்து எல்லா விதமான கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸுக்கோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான இதுக்கோ இவங்க வந்து ஐடியா கொடுக்கும். இது முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, அதுக்கு பதில் நித்தி ஆயோக். இது எப்போனா வந்து மோடி கவர்மெண்ட் அவங்க வந்ததுலேருந்து இந்த நித்தி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க. January 1, 2015 இருக்குது. இப்போ இந்த நித்தி ஆயோக்ஸில் வந்து ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று. ஃபிஸ்கல் ஹெல்த்னால் என்னென்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட நிதி கோட்பாடு. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டில் விச் ஃபேக்டர் இஸ் ப்ரைமர்லி அசஸ்டு டு டிட்டர்மைன் த ஃபிஸ்கல் ஹெல்த் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஃபேக்டர் வந்து ஃபிஸ்கல் ஹெல்த் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸை நிரூபிக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஏ வந்து ஜிடிபியா, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஸ்டேட்ஸ் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவா, மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா, இல்லை இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட்ஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து நம்ம பெரும்பாலும் என்ன போட்டுருவோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ஜிடிபி க்ரோத் ரேட்டு தான் அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா இப்போ ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட் அதிகமாக இருக்குன்னா அதுதான் நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிட்டோம். பட் ஆனால் என்ன விஷயம்னா ஸ்டேட்ஸ் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, அதாவது ஒருத்தனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அதிலேருந்து எப்படி அவன் முன்னேறான் அப்படின்னு அதை பொறுத்து தான் முடியும். அதாவது வந்து அதிக கடன் இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு சினேரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக கடன் இருக்குது, நல்ல வளர்ச்சியும் இருக்குது. ஓகேங்களா? அதே இப்போ வேறு ஒரு ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. என்ன வந்திருக்குது? ஒடிசா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச கடன், ஓகேங்களா, ஒரு வளர்ச்சியும் ஓரளவு அப்படின்னும் போது அதாவது இவங்க தான் வந்து ஃபிஸ்கல் ஹெல்த்தில் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஸோ அப்போ ஸ்டேட்ஸு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், அதை தான் இந்த நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து ஒடிசா. ஓகேங்களா? 11th பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து 11th பொசிஷனில் இருக்குது. பின்னாடி கடைசியாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் வந்து கடைசியில் வருது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒடிசா, சத்தீஸ்கருக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வருது. ஓகேங்களா? இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான சோர்ஸ் இதோ இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான். ஓகேங்களா? ஒடிசா தான் ஃபஸ்ட்டில் வருது. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11th வருது. ஓகேங்களா? அது தமிழ்நாடு வந்து பர்ஃபார்மர் ஸ்டேட்ஸில். தமிழ்நாடு எங்கே இருக்குது? பர்ஃபார்மர் ஸ்டேட்டஸில் தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? எங்கே? 11th பிளேஸில். ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கான ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி பார்க்குறதாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் தமிழ்நாடுஸ் இதயம் காப்போம் ஸ்கீம். என்னது? தமிழ்நாடு இதயம் காப்போம் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2023. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? 2023 தான் இதயம் காப்போம் திட்டம்னு சொல்லிட்டு. இதோட எய்ம் என்ன? வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்றதான் கொஸ்டின். டு ப்ரொவைட் ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் டு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதை எது பண்ணுது? கலைஞர் காப்பீட்டு திட்டம் பண்ணுது. ஓகேங்களா? டு அட்மினிஸ்டர் கார்டியாக் லோடிங் டோசஸ் அட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்டு ஹெல்த் சப் சென்டர்ஸ் டு ப்ரிவெண்ட் கார்டியாக் ரிலேட்டட் டெத்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து டு ஆஃபர் டெரிஷரி கேர் ஃபார் ஆல் ஹார்ட் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸா, டு எஸ்டாப்ளிஷ்
ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் சென்டர் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதயம் காப்பத்தோட திட்டத்தோட முக்கியமானது என்னென்னா வந்து, இப்போ ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் அட்டாக்கு அவங்கள வந்து ஒரு பக்கத்தில் இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? ப்ரைமரி ஹெல்த் சென்டர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு டோஸ் கொடுப்பாங்க. என்ன டோஸ் கொடுப்பாங்கன்னா, ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரல் அண்டு அட்டோர்வாஸ்டெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டோஸ் கொடுப்பாங்க. இது வந்து யார் கொடுப்பாங்கன்னா, இந்த கார்டியாக் அரெஸ்ட் வர்றவங்களுக்கு, அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து இப்போ கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதாவது வந்து இந்த அல்சர் ப்ராப்ளத்தால் நிறைய பேர் இருக்கும், அதெல்லாம் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு சில பேர் நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ஒருத்தவங்க போகிறாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த 3 கொடுத்துட்ட உடனே அதிலேருந்து ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் அடுத்த மெயின் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை அதுக்கடுத்து பெரிய லெவலில் டெரிஷியரி ஹாஸ்பிட்டலோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா காப்பாற்றிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, இல்லை ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்லேருந்து ஒருத்தர் இருக்கான்னா அவர் எடுத்த உடனே டெரிஷியரி சென்டருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போயிட்டு இந்த ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரல் அண்ட் ஆஸ்ட்ரோவாஸ்டிஷன் இந்த 3 டோஸையும் எடுத்துக்கிட்டாருன்னா அது அங்கே போகிற வரைக்கும் அவரோட உயிர் காப்பாற்றுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்காங்க. ரிப்போர்ட் படி 97% பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதயம் காப்போம். இந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சு? இதயம் காப்போம் திட்டம் 2023. ஓகேங்களா? அப்புறம் இந்த 3 ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரல் அண்ட் ஆஸ்ட்ரோவாஸ்டின் இது 3த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் அதுக்கான இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இன்றைக்கி வந்திருக்க ஆர்டிக்கல் பாருங்கள். கிட்டத்தட்ட 97.7% வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2.2% தான் டைட் ஆகிருக்காங்க. 0.1 டியூரிங் டிரான்சிட், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள, அதாவது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதுக்கு போகும்போதே இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 3rd கொஷின். Which of the following statements correctly describes the origin, function, jurisdiction of the சிபிஐ? என்னப்பா சிபிஐ எப்படி இப்போ வந்து இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சிபிஐ எப்படின்னா, வேங்கை வயல் ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து குடி தண்ணீரில் மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த பிரச்சனை வந்து நேற்று ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி. யார் கொடுத்துருக்காங்க? சிபிசிஐடி. இந்த சிபிசிஐடின்றது பார்த்திங்கன்னா க்ரைம் பிரான்ச் ஆஃப் இந்த வந்து ஸ்டேட்டில் வரும். ஒரு யார்கிட்ட வரும்? ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தின் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இன்ஃப்ளூயன்ஸோ ப்ரெஷர்லேயோ அவங்களால சரியாக செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் அதனால் இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேங்கை வயல் கேஸில் இந்த பிரச்சனைக்கு உரியவங்க 3 பேருமே வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்தே தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நேற்று ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லை, அதனால் இதை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சிபிஐனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்து இங்கே இருக்கிற சிபிசிஐடியை நம்பாமல் சிபிஐக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐனா என்னென்னா அப்படின்றது நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சிபிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1963 அண்ட் ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்லி இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் கிரைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டெல்லி மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது சிபிஐக்கு அப்படின்னு கேட்டிருக்கோமா? தவறு. 2வது பாருங்கள், சிபிஎஸ் ஒரிஜினலி ஃபார்ம்ட் அஸ் த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்னும் 1900, அதாவது சுதந்திர அடைக்கு முன்னாடி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டு இன்வெஸ்டிகேட் கரப்ஷன் அண்ட் எக்கனாமிக் கிரைம்ஸ் அண்ட் அட் ஆப்ரேட்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வித் ஸ்டேட் கன்சென்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். சிபிஐ வந்து அப்படியே வந்து விசாரிக்க மாட்டாங்க, ஸ்டேட்டோட கன்சென்ட் இருக்கும். என்னது? சரி, ஸ்டேட்டோட கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் விசாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் வந்து அதுக்கு அறிவுறுத்தணும், அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சிபிஐ வந்து விசாரிக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சிபிஐ வந்து விசாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிபிஐன்றது வந்து 1941 ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு. 1963 தான் அது சிபிஐன்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
இது வந்து முக்கியமானதே என்னென்னா ஸ்டேட்டோட கன்சென்ட் வேணும் இவங்க வந்து விசாரிக்கணும்னா. ஓகேங்களா, இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, எப்படி இருக்குது சீரியஸான க்ரைம்ஸு, கரப்ஷனு, ஹை ப்ரொஃபைல் கேசஸ், பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற ஒரு நபர்களோட இன்வால்வ் ஆகிருக்க கேசஸ்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க வித் ஸ்டேட் கன்சென்ட். அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கன்சென்ட்டுக்கு அவங்க உதவும். ஓகேங்களா, இதனால தான் இந்த கொஷின் இப்போ அரைஸ் ஆகிருக்கு. பாருங்கள், வேங்கை வயல் கேஸு சிபிசிஐடி ரிப்போர்ட்ஸ் கேஸ் மிக்சடு ரெஸ்பான்ஸ்னு இருக்கலாம். அந்த ரெஸ்பான்ஸுக்கு தான் இதை மாற்றிய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒய் இஸ் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே செலிப்ரேட்டட் ஆன் January 24. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் January 24னா நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லிட்டு இது. ஆனால் இப்போதைக்கு அதை கேட்க போகிறதில்ல. டிஎன்பிசி இனிமேல் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே வந்து ஏன் January 24 கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த January 24 ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அப்போ தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, யார், நம்ம இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க அப்போ தான் பதவி ஏற்றுக்கொண்டாங்க. January 24, 1966 தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே வந்து January 24 கொண்டாடுறாங்க. இப்போ வாங்க நேஷ்னல் கேர்ள் சைல்டு டேக்கான காரணத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேர்ள் சைல்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ இருக்குது, பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பேட்டி பச்சோ பேட்டி பாதோன்ற ஸ்கீம் தான். பேட்டி பச்சோ பேட்டி, இது 2015 ஆரம்பித்தாங்க. எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ, எதுக்கு சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பெண் சிசு கலைப்புலாம் நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் பிஹேவியர் சைல்டு. இதோட மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் த கேர்ள் சைல்டு அண்ட் எஜுகேட் த கேர்ள் சைல்டு. சேவ் த கேர்ள் சைல்டு அண்ட் எஜுகேட் த கேர்ள் சைல்டு ஓகேங்களா, இதுதான் அதோட மோட்டோ. இந்த பேட்டி பச்சோ பேட்டி பாதோ ஸ்கீமில் வர்ற காம்போனன்ட்ஸில் ஒன்று தான் இந்த சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம். இந்த சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம் வந்து என்னென்னா, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 2 குழந்தை வரைக்கும் 10 வயசுக்குள்ளாக இருக்கிற குழந்தைங்க மேலே ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம், பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க. ஓகேங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் சேவிங்ஸு பண்ணுற ஸ்கீம்லேயே ஹையஸ்ட் 8% வரைக்கும் வட்டி தருவாங்க. இந்த 8%ன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. ஓகேங்களா, இதை வந்து அவங்க இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து 21 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 15 வருஷம் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு 15 வருஷம். ஓகேங்களா, இயர்ஸ். அதுக்கப்புறம் அதோட இதுவே வந்து மெச்சூரிட்டி ஆகிடும். சரி, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து அந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து அந்த குழந்தை 18 வயசு இருக்கும்போது 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வர்ற அமௌண்ட்டை 80C, நம்ம இப்போ வந்து யாரெல்லாம் வந்து டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தெரியும், 80Cயில் வந்து இதை எக்ஸம்ஷன் காமிச்சிக்கலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை. ஓகேங்களா, 80Cன்ற அந்த செக்ஷனில். ஓகேங்களா, அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகுது பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி, அதாவது கடைசியில் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெச்சூரிட்டி அதாவது 1000 ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போகலாம் இதில் ஒரு வருஷத்துக்கு. மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ, இது ரொம்ப முக்கியங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த கல்யாண செலவுக்கு தான் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு பெண் குழந்தைனா பயப்படுவாங்க. அதாவது வந்து அந்த காலத்தில் அந்த படிப்பறிவு இல்லாத மக்களோ இல்லை ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ அதை வந்து இந்த ஸ்கீம் சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம் பேட்டி பச்சோ பேட்டி பாதோவில் வர்ற ஒரு காம்போனண்ட் அது. அப்புறம் 3வது பாருங்கள், ஸ்கீம் ஃபார் அடலசன் கேர்ள்ஸ். அடலசன் கேர்ள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடலசன் கேர்ள்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு வந்து பிஹேவியரல் சேஞ்ச் பண்ணுறதோ அது மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது பற்றி வர்றது போஷன் அபியானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கொடுக்குறது கேர்ள் சைல்டுலேருந்து எல்லாருக்குமே, கேர்ள் சைல்டு அடலசன்ட் எல்லாருக்குமே வந்து நியூட்ரிஷனை தணிக்கிறது போஷன் அபியான்றது. ஓகேங்களா, நியூட்ரிஷனில்
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்ஐ ஜிஎஸ்சின்றது வந்துன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது போலவே தான் இதுவும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்கூல் போகிற பெண்களுக்கெல்லாம் நம்ம 1000 ரூபா கொடுக்குறோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இந்த என்எஸ்ஐ ஜிஎஸ்சி. ஓகேங்களா. ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா அதான் அவங்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதுக்கான ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. அப்புறம் அவங்கள அதை மென்ஸ்ட்ரல் ஹைஜீனுக்காக கொடுக்குற எல்லா இதையும் பண்ணுறது இது. மிஷன் வத்சலையான்றது ஒரு பென்ஷன் ஸ்கீம், ஏர்லி பென்ஷன். கேர்ள் சைல்டு வந்து ஏர்லி பென்ஷனுக்காக 18 வயசுக்குள்ளார இருக்கிற பெண்கள் மேலே அவங்க கார்டியனோ பேரண்ட்ஸோ வந்து போட்டுக்கலாம். இது எப்போ வந்துன்னா கரோனாவோட செகண்ட் வேவ் வரும்போது அந்த நிறைய பேரண்ட்ஸை இழந்த பெண் குழந்தைங்களுக்காக இந்த ஆரம்பிக்கப்பட்டது அந்த மிஷன் வத்சலையா ஸ்கீமு. அப்புறம் உதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க போகிற கேர்ள் சைல்டுலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் கேர்ள் சைல்டுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. என்றைக்கு கேர்ள் சைல்டு? ஜான்வரி 24. ஓகேங்களா. ஜான்வரி 24 தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் சைல்டு. ஓகேங்களா. அடுத்து வாங்க பார்ப்போம். த தீம் ஃபார் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே 2025 இஸ் நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷின் வந்து இதுதான், அது வந்திருக்கு. ஓகேங்களா. என்ன தீம் வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம்? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர்ன்றது தான் தீம். ஓகேங்களா. இந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ஏன் ஜான்வரி 25 அன்றைக்கி ஜான்வரி 25 கொண்டாடுறாங்களாம். அன்றைக்கி தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பித்த டே. ஓகேங்களா. தெரிஞ்சுக்கணும் இது. இப்போ நம்மளுடைய புக்ஸில் பாலிட்டி புக்ஸில் இருக்கும் பாருங்கள், ஜான்வரி 25 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பித்தாங்க, கொடி இன்றைக்கி ரிப்பப்ளிக் ஆனது ஜான்வரி 26, சுப்ரீம் கோர்ட் வந்தது இப்போ, அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அதுபோல் ஜான்வரி 25 தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் இனாக்ரேட் பண்ணாங்க. அதனால தான் அது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர்ன்றது தான். ஓகேங்களா. அடுத்து வர பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள், அதோட ஸ்கீம். ஓகேங்களா. இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.